காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். பார்த்துட்டா என்னை பார்த்துட்டா அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. என்ன அப்படின்னா, ராஜி வந்து காலேஜ் கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ குளிக்கலான்னு பாத்ரூம் போகிறாங்க. தண்ணி திறந்து விட்டுட்டு தான் பார்க்குறாங்க. டவல் எடுத்துகிட்டு வரல. ஸோ டவல் எடுக்கலான்னு ரூம்குள்ளே போகும்போது கரெக்டாக ஒரு ஃபோன் கால் வருது. அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க. ஸோ அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே இங்கே கதிர் பாத்ரூம்குள்ளே வந்துடுறாரு. வந்துட்டு நம்ம குளிக்க வரோன்னு யாரோ தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் குளிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் அங்கே ராஜி ஃபோன் கால் முடிச்சுட்டு உள்ளே வராங்க. வரும்போது பார்த்தா நம்ம கதிர் குளிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டாங்க. சம்பவம் நடந்துருச்சு. ஸோ ரெண்டு பேருமே ஷாக்ல கத்துறாங்க. கதிர் கேட்கறாரு, நீ என்ன நீ பாட்டுக்கு வந்துட்ட அப்படின் போது, எனக்கு என்ன தெரியுமா, நீ டோரை லாக் பண்ணிட்டு குளிக்க வேண்டியதானே அப்படின்னு. அதான் நான் பாட்டு பாடிட்டே குளிச்சுட்டு இருக்கல அப்படின்னு. பாட்டு பாடினா தண்ணி சத்தத்துல கேட்கல அப்படின்னு. அப்ப தண்ணி தான் சத்தம் கேட்குது இல்ல, அப்போவாது நீ வராம இருந்திருக்கலாம் அப்படின்றாரு. நான் பிடிச்சி வச்சிருந்த தண்ணியில நீ குளிப்பன்னு எனக்கு தெரியுமா, ஒழுங்கா லாக் போட்டுட்டு கூட உனக்கு குளிக்க தெரியாத, கருமம் கருமம் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அவங்க போயிடுறாங்க. வெளியே வந்தா நம்ம பழனி மாமா நிக்கிறாரு. ஸோ அவர் கேட்கிறாரு, என்ன ராஜி ஏமா கத்துற அப்படின் போது கோமதியும் வராங்க. என்னடி ஏன்டி இப்படி கத்துன அப்படின் போது, இங்க பாத்ரூம்ல சை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. உடனே கோமதி சொல்றாங்க, ஐயோ பாத்ரூம்ல திருட இருக்கான்னு நினைக்கிறேன், அதான் அவனை பார்த்து பயந்துட்டு ஓடுறா, வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருடனை அடிக்கிறதுக்கு ஒரு பெரிய கட்டை எடுத்துட்டு பழனி போறாரு. ஸோ திருட வெளியே வரும்போது அடிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கதிரை பார்த்துட்டு, டேய் நீ தான் அந்த திருட, நான் உன்னை பார்த்து அந்த பிள்ளை கத்துச்சா, என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி கோமதி அக்காவை வந்துட்டு, அக்கா நீ உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு பழனி கேட்கிறாரு. ஸோ கதிரும் சொல்றாரு, மாமா நான் அப்படி குளிச்சுட்டு இருக்கிறத அவன் வந்து பார்த்துட்டா மாமா அப்படின் போது, டேய் அவன் ஒய்ஃப் தானே, பார்த்தா இப்போ என்ன இதுக்கான இப்படி கத்துன அப்படின் போது, உங்களுக்கு வேணா வெக்க இல்லாமல் இருக்கலாம், எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்றாரு நம்ம கதிர். அண்ட் அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்மளோட ராஜி இதை மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் மீனா விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அடடா இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சா அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரம் நம்ம தங்கமயில் வராங்க. வந்து மாமாவோட பர்த்டே பார்ட்டி என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. லைக் கேக் வாங்கலாம், மாமாக்கு ட்ரெஸ் வாங்கலாம், வாட்ச் வாங்கி கொடுக்கலாம், மாமாவுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுக்காம அத்தைக்கும் ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அண்ட் எப்படி போகிறது அப்படின்றதும் வந்துட்டு இன்றைக்கே போயிடலாம். அதாவது நீங்கள் ஆஃபீஸ் போகிற மாதிரி, மீனா ஆஃபீஸ் போகிற மாதிரி போகட்டும், ராஜி காலேஜ் போகிற மாதிரி கிளம்பட்டும், நீங்கள் வந்து உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் போகலாம், 3 பேர் ஒன்றா சேர்ந்து போயிடலான்னு பிளான் பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் வாங்குறதுக்கு காசு வேணுமே அப்படின்னு நம்ம தங்கமயில் யோசிக்கிறாங்க. அண்ட் மீனா சொல்கிறாங்க, என்கிட்ட தான் என் சம்பள பணம் இருக்கு இல்லையா, நம்ம அதை வச்சு வாங்கலாம் அப்படின்றாங்க. அண்ட் ராஜியும், நான் டியூஷன் எடுத்த காசு என்கிட்ட இருக்குது, அதை வச்சு வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இங்கே தங்கமயில் மட்டும், ஐயோ நம்ம கிட்ட மட்டும் காசு இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தத்தில் இருக்காங்க. அண்ட் இவங்க மற்றவங்க 2 பேரும் வாங்க கிளம்புவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா, மயில் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் கையில் காசு எடுத்துட்டு வருவாங்க, நம்ம மட்டும் காசு இல்லாமல் போனால் அசிங்கமாக இருக்குமே, சரி நம்ம சரவண மாமாட்ட கேட்போம், அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி கேட்போம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சரவணன் கிட்ட சொல்கிறாங்க, மாமா நான் இப்படி அம்மா வீட்டுக்கு போகணும், சும்மா எப்படி வெறுக்கையோட போக முடியும், ஏதாவது வாங்கிட்டு போகணும் தானே, காசு தாங்க அப்படின்னு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, காசா என்கிட்ட எதுமா காசு, என்கிட்டலாம் காசு கிடையாது, நீ அப்பா அம்மாட்ட வாங்கிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, கதிர் ரூமில் வந்துட்டு தலை சீவிட்டு இருக்கார். கரெக்டாக நம்ம ராஜி ஃபோன் பேசிக்கிட்டே வராங்க. ஆக்சுவலி அவங்க ஃபோன் பேசிட்டே சிரிச்சுக்கிட்டு வராங்க. கதிர் நினச்சிட்டார் அவரை பார்த்தா கலாய்க்கிறாங்க அப்படின்ட்டு, எதுக்கு நீ வந்த, உனக்கு ஒழுங்காக ஒரு பாத்ரூமில் எப்படி வரணும்னு கூட தெரியாதா அப்படின் போது, டேய் லூஸா நீ ஒழுங்காக லாக் பண்ணாமல் குளிச்சுட்டு இருந்தேன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், எனக்கு மட்டும் என்ன ஆசையா அப்படின்றாங்க. அண்ட் கதிர் கேட்குறாரு, ஒன்னால எனக்கு எவ்வளோ அசிங்கமாக போச்சு தெரியுமா, அம்மாவும் மாமாவும் வந்து என்கிட்ட கேட்டாங்க அப்படின்னு. அவன் நீ என்ன கத்துன அப்படின்னு 2 பேரும் அந்த டாம் அண்ட் ஜெரி சண்டையை போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ கதிர் சொல்றாரு, நான் குளிக்கிறேன்னு தெரிஞ்சுதான் வந்த அப்படின்னு. ஆமா நீ பெரிய இவன், நீ குளிக்கிறத பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வந்தாங்க பாரு, ஒழுங்கா லாக் போட கூட தெரியாத அறிவு கட்டவன் நீ எல்லாம் பேசாத அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னா, மயில் மீனா ராஜி 3 பேரும் கிளம்பிட்டாங்க. பட் மயிலுக்கு பணம் இல்லாம வர கஷ்டமா இருக்கு. ஸோ மயில் இருந்துட்டு, நான் வரல, அத்தை இங்க தனியாக தானே வீட்டில் வேலை செய்வாங்க, நான் வரல, நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க அப்படின்றாங்க. பட் இவங்க 2 பேரும் அதெல்லாம் இல்லை பார்த்துக்குவாங்க, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கோமதியும் வந்துடுறாங்க. வந்துட்டு கிளம்பிட்டீங்களா 3 பேரும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது பாண்டியன் வந்துடுறாரு. பாண்டியன் வந்தது, என்னம்மா 3 பேர் எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின் போது மீனா உளர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் காலேஜ் போகிறேன், அக்கா ஆஃபீஸ் போகிறாங்க, ராஜி அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு உளறாங்க. என்ன நீ உளறிட்டு இருக்க அப்படின் போது, இல்லை நாங்கள் காலேஜுக்கு ஆஃபீஸ்க்காக அப்படி போகிறோம் அப்படின்ற மாதிரி பேசும்போது இவர் கேட்குறாரு மயில் கிட்ட, என்னம்மா அம்மா வீட்டுக்கு போறியா, எப்படிம்மா வெறும் கையோட போவ, நீ இப்படி போகணும் அப்படின்னா நல்லா ஸ்வீட்டு காரம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு, உங்கள் வீட்டில் சின்ன தங்கச்சி இருக்கா, அவளுக்கு ஏதாவது நிறைய ஈட்டபிள்ஸ் ஏதாவது வாங்கிட்டு போகணும் இல்லையா, அதுதான் வந்து அவங்களுக்கும் சந்தோஷம் நமக்கும் பெருமை அப்படின்னாரு. ஸோ ஒரு பொண்ணு நம்ம தங்கமயில் நினைக்கிறாங்க, ஆஹா ஸ்வீட்டு காரம் பழனும் மாமா என்னென்னமோ சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபா கொடுப்பாங்க, நாம எப்படினாலும் இந்த செலவுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி சந்தோஷமா பார்த்தா, மனுஷன் கத்தையா பணத்தை எண்ணிட்டு இருந்தார். கத்தையா எண்ணிட்டு இருந்த மனுஷன் ஒரே ஒரு 200 ரூபாய் நோட்டு கொடுத்து, அம்மா இந்தம்மா இதை வச்சு எல்லாத்தையும் நான் சொன்ன ஸ்வீட்டு காரம் பழங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிருமா, மறக்காம வாங்கிட்டு போயிருமா அப்படின்னாரு. எல்லாரும் ஆமா இந்த 200 ரூபாய்க்கு தான் இவ்வளோ பில்டப் கொடுத்து பேசினா அப்படின்ற மாதிரி கோமத்தையே காண்ட் ஆயிட்டாங்க. அண்ட் நம்மளோட மயிலும் என்னடா பண்றதுன்னு இந்த 200 ரூபாயை தூக்கிட்டு எல்லா 3 பேரும் கிளம்பிட்டாங்க. அதோட இன்னைக்கு எபிசோட்
எபிசோட் முடிஞ்சது. ஸோ இன்னைக்கு எபிசோட் ஓரளவுக்கு பயங்கர ஃபன்னாக போயிடுச்சு. நாளைக்கு இதே மாதிரி வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.